Hi, good morning, everyone. Welcome back to the series of all about English. Choppy waters. Enter choppy waters. Hit choppy waters. இப்படிலாம் பயன்படுத்தலாம். இந்த சாப்பினா ஒன்றும் இல்லை, இந்த காற்றுல அப்படியே அலை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தண்ணியை சாப்பி வாட்டர் என்று சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிக் லேக், பாண்ட் இதெல்லாம் சொல்லலாம். இப்போ இந்த சாப்பி வாட்டர்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபேஸிங் சம் டிஃபிகல்ட் டைம்ஸ் ஆர் டிஃபிகல்ட் டைம் அஹெட். கொஞ்சம் கஷ்டகாலம் உங்களுக்கு முன்னால் இருக்குது, இல்லை இது ஒரு கஷ்டமான நேரம், அந்த மாதிரி இருப்பதை சாப்பி வாட்டர்ஸ் சொல்லுவாங்க. உதாரணம், ஐ ரிக்ரெட் த ஃபேக்ட் the royal family has recently entered choppy waters. ரொம்ப இந்த கசப்பான உண்மையை சொல்றதற்கு ரொம்ப வருத்தப்படுறேன். இந்த ராயல் ஃபேமிலி இருக்க ராஜவம்சம், அது இப்போ இந்த சமீப காலங்களில் அது ரொம்ப டிஃபிகல்ட் சுச்சுவேஷனில் கஷ்டகாலத்தை எட்டி இருக்கிறது, கஷ்டகாலத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு விட்டது. அவங்க அவ்வளோ நல்லா இல்லை, அவங்க கஷ்டத்தை அனுபவிக்கிறார்கள். ஏதோ மனதினாலோ அல்லது பணத்தினாலோ ஏதோ ஒரு என்டர்ட் சாப்பி வாட்டர்ஸ் அப்படின்னா கஷ்ட காலத்திற்குள்ளே நுழையிறது அப்படின்னு அர்த்தம். மீண்டும் நாளை வேறு பதிவில் சந்திக்கலாம்.